இந்த மாநில அரசு சட்டம் மத்திய அரசு சட்டத்தை கட்டுப்படுத்துன்னு தெரியாதா? ஏன் இப்படி பண்றாங்க? எங்களுக்கு வேணும் தடையில்லாத. இப்ப நீங்க இந்த ஒரு ஆர்டினன்ஸ் போடுவீங்க, அவசர சட்டம், நாளைக்கு ஸ்டே வாங்க, மறுபடியும் நாங்க உட்காரணும். எங்களுக்கு நிரந்தரமாக சுதந்திரமாக ஜல்லிக்கட்டு நடத்தணும். தேவையில்லாம இதெல்லாம் இது மூளை உள்ள எந்த ஒரு சட்ட அறிஞரை கேட்டு விளக்கத்தை பெற்று அதுக்கேற்ற மாதிரி தான் எடுக்கணும் வேண்டி வேற மாதிரி எடுக்கக்கூடாது. மாணவர்கள் நாங்க தெளிவாகவும் விளக்கமாகவும் இந்த போராட்டம் எடுத்திருக்கோம். இதுல யாருமே அரசியல் கட்சிகள் விளையாடக்கூடாது. தெளிவான ஜல்லிக்கட்டு நடத்தணும். இல்லங்க, இந்த அவசர சட்டம்லாம் இன்னைக்கு நாளைக்கு போடுவாங்க. நாளைக்கு சப்போஸ் மறுபடியும் பேன் பண்ணிட்டாங்க, நாங்க என்ன பண்றது? மறுபடியும் கூட்டிலாம் அவங்களால போராட முடியாது. நிரந்தர சட்டம் கொண்டு வரணும். கலாச்சாரம் ஏற்கனவே நம்ம தமிழ் பேசுறதே விட்டாச்சு. யாரும் தமிழ் சொல்லிக் கொடுத்துட்டே இல்ல. கலாச்சாரத்தை இப்ப இனிமே விடுறதா இல்ல. நாங்க இது ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி இது சில கோட்பாடுகளுக்குள்ள அடங்கி இருக்கலாம். இது இவ்வளோ பழமையான ஒரு விளையாட்டை ஒரு 10-15 வருஷம் முன்னாடி தோன்ற பீட்டா ஒரு அமைப்பு இது தடுக்கிறது. நம்ம இது விடவே கூடாது. 4 days இருந்துட்டா அதுக்கப்புறம் எதுவும் சொல்லனா இவங்க சைலண்டா கிளம்பிடுவாங்கன்னு நினைச்சு எல்லாம் சைலண்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி யாரும் கிளம்ப கூடாது. 40 days ஆனாலும் எல்லாம் இங்கே இருந்து ஜல்லிக்கட்டு கிடைக்கிற வரைக்கும் போராடணும். நமக்கு நியாயம் கிடைக்கணும். நமக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க போராடுவோம். நாங்க இன்னும் உள்ள இருக்கவங்க வெளியே வர 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 இந்த போராட்டம் அதிகமாயிட்டே தான் போவோம். ஆனா இவங்க நினைக்கிறாங்க இந்த போராட்டம் நாள் ஆக ஆக ஓஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா நாள் ஆக ஆக ஓயாது. நாள் ஆக ஆக இது பெருசா வெடிக்கும். நாங்க கடைசி வரைக்கும் போராடியே தீருவோம். அந்த சட்டம் கொண்டு வர வரைக்கும் நான் என் பசங்க எல்லாம் கூட்டிட்டு இருக்கேன். அங்க இருக்காங்க சின்ன பசங்க. சோ அவங்க கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆகணுங்க. என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்க தெரியாது. இல்லைன்னா இங்கிருந்து நாங்க கிளம்ப போறது இல்ல. இது ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமான போராட்டம் கிடையாது. ஃபார்மர்ஸ் மற்றும் மாணவர்களோட போராட்டம். இன்னைக்கு பேப்பர்ல பாத்தீங்கன்னா கடல் தாண்டிய மண் வாசம் சொல்லி எங்களை பெருமைப்படுத்தி போட்டிருக்காங்க. இதுதான் எங்களோட முதல் வெற்றி. நாங்க இன்னும் மேன்மேலும் போய் கண்டிப்பா இந்த ஜல்லிக்கட்டையும் ஃபார்மர்ஸையும் காப்பாற்றுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இவங்க அனுமதிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா இந்த தடவை ஜல்லிக்கட்டு நடக்கும், நடத்தியே தீர்வும்.